ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறடிக்கு செல் வந்து இன்றைக்கி வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம முத்து மீனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தை வந்து ஒரு வழியாக வந்து சேர்த்து வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க குடும்பத்தை ஒரு வழியாக எந்த பிரச்சனையும் இனிமேல் அவங்ககிட்ட வராது, அவங்கள வந்து சேர்த்து வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் ரோஹிணி பார்த்தீங்கன்னா அங்கே போய் நல்ல விதமாக என்னமோ பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்கிறாரு. சொன்னால் அவன் படித்தவில்லை, அவன் வந்து நல்லா தான் பேசுவான், அவனுக்கு வந்து கரெக்டாக பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினோட பையன் வந்து கிறிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து மனோஜ் வந்து பீட்சா வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கிறிஸுக்கு வந்து அதை வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. வாங்கி கொடுத்துட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா மீனா போய் பார்த்துட்றாங்க. அந்த மாதிரி கிறிஸ் எங்கன்னு வந்து முத்து கேட்குறாங்க. உடனே ரோஹிணி ரூமில் வந்து கிறிஸ் வந்து பீட்சா சாப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோஹிணி இந்த பணக்காரன் இப்படிலாம் சொல்லிட்டு வந்து ஏமாத்தினால, ஸோ இதுவும் ஏதோ ஒரு பொய் இருக்குது இதுலேயும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சந்தேகப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜயாவோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் 2 பேத்துக்கு சேர்ந்து நீங்கள் 10 லட்சம் கொடுக்கணும், ஆளுக்கு பாதி பாதியா. எதனாலனா உங்கள் டான்ஸ் கிளாஸ் வந்து தானே என் பிள்ளைங்க வந்து கெட்டு போயிருக்காங்க. அதனால் நாங்கள் அந்த வீடியோலாம் எடுத்து நாங்கள் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுத்துருவோம், நீங்கள் அந்த 10 லட்சத்தை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து சொல்கிறாங்க, ஸோ ஒரு வழியாக அந்த 10 லட்சத்தை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்து நம்ம விஜயா வந்து சொல்கிறாங்க, சரி எப்பயுமே நான் வந்து இந்த பூ கட்டுற வேலைக்கு மட்டும் நான் போகவே மாட்டேன், எந்த வேலைக்குமே நான் போக மாட்டேன், இந்த வேலையை விட்டாலும் நான் பூ கட்டுற வேலைக்கு மட்டும் நான் கண்டிப்பாக போகவே மாட்டேன். உடனே முத்து சொல்கிறாங்க, பூ கட்டுற வேலை எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற. சரி சும்மா என்ன சொல்லிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3 பேருக்கு வந்து சுற்றி போட்டோம்னா சீரியல் வந்து இன்றைக்கி தான் நடக்க போகுது. ஸோ ஓகே, பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்ன சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.